நான் ஏற்கனவே இதை பலமுறை சொல்லிவிட்டிருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைவரும் இணைய வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறேன். அனைவரும் இணைந்து புரட்சித் தலைவர் எவ்வாறு இந்த இயக்கத்தை வழிநடத்தினாரோ, புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா இந்த இயக்கத்தை எப்படி வழிநடத்தினார்களோ அதை போல் நாம் வழிநடத்த வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற அதிமுக தலைமை என்று நான் சொல்ல மாட்டேன், வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி என்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக சட்ட விதிகளுக்கு மாறாக இல்லீகலாக முறையற்ற முறையில் தேர்வு செய்து அவர் பொறுப்பேற்றுக் கொண்ட இதுவரையில் 11 தேர்தல்களில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தோல்வித்தான் கண்டிருக்கிறது. ஒரு தேர்தலுடைய வெற்றி பெறவில்லை. பிரச்சனை இல்லைங்க, தலைவர் அம்மாவும் நீட்டா அந்த கட்சியை நடத்தி போயிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைவரும் இணைய வேண்டும். சர்வாதிகார போக்கில் நான் இவரை சேர்க்க முடியாது, அவரை சேர்க்க முடியாது, இவரை சேர்க்க முடியாது சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அண்ணா எப்படி கட்சியை வளர்த்தார், புரட்சி தலைவர் எப்படி கட்சியை வளர்த்தார், மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்படி கட்சியை வளர்த்தெடுத்தார் என்பதெல்லாம் கடந்த கால வரலாறு. அதை பார்த்து படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சொல்லியாச்சு, யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. இல்லைங்க, யாரு நல்ல ஐடியா புத்திமதி சொன்னா கேட்கணும், கேட்கறவங்க கேட்கலன்னு நான் என்ன செய்வது?